ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டுக்குள்ள வெஜிடபிள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிப்ஸ் சேவியர் மன்னோட எபிசோட் நம்பர் 80 தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சாயுவும் ஜாம்பி ஹண்ட் பண்ணிவிட்டு கடையில் அப்படியே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படியே அங்கே சாப்டர் 40 பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சாயுவும் கடையில் அப்படியே கப் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னும் ஒரே அமைதியாக இருக்குது, உனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்க. சாயுவும் நம்ம எல்லா ஜாம்பியும் கொண்டுட்டோன்னா அதான் இங்கே எந்த ஜாம்பியும் வரல போல அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோவும் அதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம 70 to 80 ஜாம்பி வரைக்கும் இப்போ வரைக்குமே கொண்டிருப்போம், அதே சமயம் இந்த ஜாம்பிஸ் இப்போ வரைக்கும் வரல அப்படின்னா இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம எவால்டு ஹியூமன் அதை எப்பவும் மறந்துடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சின்ன இன்செக்ஷன் பயன்படுத்தணும்னு அவன் சொல்ல, நம்ம பக்கத்தில் எப்போவும் ஜாம்பிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அதுங்க நம்ம மறைஞ்சிருந்து போட்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. அப்போ ஹீரோ விண்டோ வழியாக பார்க்குறான், பார்த்து அங்கே ஒரு ஜாம்பி இருக்கும். அந்த ஜாம்பியும் ஹீரோவை எட்டி பார்த்துட்டு, வணக்கம்ண்ணே, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுண்ணே, உங்கள் கை காலை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது பார்க்க நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அப்போ பார்த்தீங்கன்னா பிரதர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாயும் கேட்க, ஹீரோவும் சாயிட்ட ரெடி ஆயிரு, இது ஜாம்பிஸ்லாம் ஆம்பூஸ் பண்ண நம்மளை காத்துக்கிட்டு இருக்க போல அப்படின்னு அவன் சொல்ல, சுவரை உடச்சு பார்த்தீங்கன்னா ஜாம்பி அப்படியே கூட்டமாக வருது. அப்போ ஹீரோவும் சாயும் முன்னாடி எடுத்து எவாலுவேஷன் பண்ணிடல, ஒன்றை மட்டும் தாத்தாக்கு வச்சிரு, மித்த எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சைஸ் பிளாஸ்டை போட்டு ஹீரோ கையில் இருந்த இரும்பாடை யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கு ஹீரோவும் அந்த பிளாஸ்ட் போட்டிருப்பான் இல்லையா, அது மூலமாக சுவரை உடச்சு அதுக்குள்ளே இருந்து ஹீரோவும் சாயும் வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்துட்டு சாயை பார்த்துட்டு இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, இங்கே ஏதோ சரியில்லை, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி கூட்டமாக உழுது. இது பார்த்த முன்னாடி நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணிடுறான். டாச் பண்ணிட்டு சாயை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஹீரோவும் சாயிட்ட நம்ம எப்படியோ இது உங்களோட ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி ஆர்மியை போட்டிங்கன்னா துரத்திட்டு வருது, ஒரு ஊரே துரத்துற மாதிரி துரத்திட்டு வருதுங்க. அந்த ஜாம்பிஸும் நீ ஓடு நமக்கு நம்ம விட்டுருமோடா எங்க போனோம் தோத்தி அந்த அடிப்பம்பல நீ ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்ட போனாலும் தேடி அந்த அடிப்பம்பல இந்த ஜாம்பி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அதுங்க தருத. அப்போ சாயுவும் பிரதர் ஜாம்பி கூட்டத்துக்கு அறிவே இல்லையா, அப்புறம் எப்படி இதுங்கெல்லாம் இந்த வார் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நம்மளும் இப்படி துரத்துதுங்க அப்படின்னு அவ கேட்க, அது எனக்கு எப்படி தெரியும், உனக்கே தெரியல, எனக்கு மட்டும் எங்கேருந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு, ஆனால் லாஜிக்காக இதுங்களுக்குலாம் மூளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஜாம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுற்று போட்டிருக்குங்க, அவங்க எல்லாத்தையும் அவங்கள அப்படியே சுற்று போட்டிருக்குங்க. ஹீரோவும் இது நல்லதுக்குள்ள, இங்கேருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, பிரதர் அந்த சைடு பாரு ஒரு சின்ன சந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்து வழியாக ஓடுறாங்க. அப்போ அந்த ஜாம்பிஸும் அவங்கள விடுறதாவே இல்லை. அப்போ அந்த ஜாம்பிஸும் மச்சான் இன்னைக்கு உனக்கு சண்டில் சிந்து போடலாம்டா, இல்லை மச்சான் சிந்து போடா உனக்கு சண்டில் சம்பவம் பண்ணி விட்டுலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஜாம்பிஸும் துரத்தா. அப்போ ஹீரோவும் சாயும் கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பிரதர்னு சொல்லிட்டு சாயை கூப்பிட, ஹீரோவும் என்ன என் கூடயே பக்கத்தில் இருக்கணும் சரியா, இது ஒரு குறுக்கு வழி, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண அப்படின்னு அவங்க கேட்க, அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஜாம்பி வந்துருக்கும். அந்த ஜாம்பி இவனுங்களை பார்த்துட்டு, மாமே நல்லா முழுக்குன்னு இருக்கு, என்ன ஒரு பிடிச்சலாமா அப்படிங்கிற மாதிரி அதுங்க பார்க்க, அப்போ ஹீரோவும் இந்த மாதிரி குப்பைங்களுக்குலாம் கூட கொஞ்சம் நுண்ணறிவு இருக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுங்களை பார்த்தலாம் எனக்கு பயம் இல்லை, இன்றைக்கி நான் யாருன்னு உங்களுக்கு கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட சாப்டர் 40 முடியுது. சாப்டர் 41 ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன் இன்ஃபர்னோ ஃபயர் அபிலிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண பார்க்க, அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பிஸும் வந்திருக்கும். வந்துட்டு ஜம்ப் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட்டை போட்டு விட்றான். ஆனால் அங்கே எல்லா ஜாம்பிஸும் செத்துருச்சுன்னு பார்த்தா, ஆனால் அங்கே எந்த ஜாம்பிஸும் ஜாகலை. அதுக்கு பதிலாக இன்னும் கூட்டமாக தான் வர ஆரம்பிக்கும். இதை பார்த்துட்டு அடங்கொய்யால இதுங்களுக்கு முடிவே இல்லையாடா, எங்கே போனாலும் என்ன விடாமல் துரத்துறாங்களே, நான் என்ன பண்ணேன். அப்போ சாய் இருந்துட்டு பிரதர் அங்கே பாரு அப்படின்னு மேலே கை கேட்டால், அங்கே பார்த்தா சுப்புனி சப்புனி மங்குனிங்கிற மாதிரி ஒரு 3 ஜாம்பிஸ் இருக்குது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, அப்போ புரியலை இப்போ புரியுது, ஏன் இந்த நார்மல் ஜாம்பிஸ்லாம் எங்களை கூட்டமாக துரத்தி அட்டாக் பண்ணுது அப்படின்னு. அதுங்களை அட்டாக் பண்ண வந்ததுக்கு காரணமே இந்த ரூஃப் டாப்பில் இருக்கிற இந்த 3 ஜாம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம சாயிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ சாயிட்ட, நீ பக்கத்தில் இரு, இந்த ஜாம்பிஸ் ஆம்பூஸ் பண்ணுறத நம்ம எப்படியே தடுத்தாங்கன்னா அதுக்கு அந்த 3 மண்டையும் ஜாம்பியும் போட்டு தாலியாக ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா துரத்திட்டு வருது. அப்போ ஹீரோவும் ஒரு வாழை உடைக்கிறான் ஃபயர் அபிலிட்டி யூஸ் பண்ணி. உடச்சிட்டு உள்ளே போகலாம் பார்க்கும்போது இந்த பெரிய மண்டையை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்கள எப்படின்னு நோட் பண்ணுறான். அப்போ சாயும் ஹீரோவும் அந்த ஹவுஸ்குள்ளே இருக்க ஸ்டெப் மேலே ஏறிடுறாங்க. அப்போ ஹீரோ சாயிட்ட, சாயி நீ சீக்கிரம் நீ மேலே போ, நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உடச்சி விட போகிறேன், அதுக்கப்புறம் இந்த ஜாம்பிலாம் நம்ம எப்படி துரத்துன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்னோ ஃபயர் அபிலிட்டி அந்த இரும்பு ராடு மேலே யூஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டாக போட்டு அங்கே இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் உடச்சி விட்ரு.
அப்போ சாயை இருந்துட்டு அந்த ஜாம்பிஸை பார்த்துட்டு நீங்கள் முடிஞ்சா பிடிச்சிக்கூடா ஜாம்பிங்களா, நீங்கள் முடிஞ்சா பிடிச்சிக்கோங்களா ஜாம்பிங்களா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே நான் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயோ பிரதர் இதுங்கெல்லாம் ஜாம்பிஸுங்க தனக்கு தானே லீடரை உருவாக்கிட்டா நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதெல்லாம் விடு, அதெல்லாம் நடக்காது. இப்போ நம்ம போயிட்டு அந்த 3 ஜாம்பிஸை எப்படியாச்சும் கொண்டாகணும், அப்போனா தான் இதுங்க நம்ம துரத்துறதை விடும், இல்லைனா நம்மளுக்கு பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 41 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவடையுது. பாஸ்ட் வீடியோ லிங்க் எதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய் கைஸ்.